என்ன நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அந்த ரகசியம் உலகத்துடைய அதிக ஆண்கள் அவங்க வாழ்க்கை முழுவதுமே புரிஞ்சுக்க முடியாம போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா ரேர் சீக்ரெட் இது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க பெண்கள் கூட எப்படி பேசணும்னு, அவங்களுடைய மனதுக்குள்ள எப்படி போகணும்னு, அண்ட் எப்படி அவங்கள உங்களுடைய அடுத்த மெசேஜ் உங்களோட அடுத்த சந்திப்புக்கு எதிர்பார்க்க வைக்கிறதுன்னு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நீங்க உங்க எதிர்க்க அந்த பெண் இருக்காங்க, யார் கூட நீங்க பேச போகிறீங்களோ. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க, எதை பத்தி பேசுவீங்க, எப்படி உங்களுடைய பேச்சுவார்த்தை தடை இல்லாம போகும். எல்லாத்தை விட முதல் தவறு அதிக ஆண்கள் செய்வது அது என்னன்னா ஓவர் திங்கிங். அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எந்த டாபிக்கை தேர்வு செய்யறது, அண்ட் இந்த யோசனையிலேயே அவங்களுடைய உண்மையான சக்தி அழிஞ்சிருது. இதனாலேயே டீடைலா போகிறதுக்கு முன்னாடி நான் விரும்புறேன் நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்க, உங்களுடைய இன்டர்னல் மைண்ட் செட் ரீசெட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு பெண் கிட்ட பேசுறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களும் வெறும் ஒரு மனிதர் தான். நீங்க உங்களுக்கு மேலேயும் இல்ல அவங்களுக்கு கீழவும் இல்ல, வெறும் ஒரு மனிதர். அவங்கள பெடஸ்டல் மீது உட்கார வைக்காதீங்க, வெறும் எதுக்குன்னா அவங்க அழகா இருக்காங்கன்னு. அண்ட் எஸ், இந்த விஷயம் நீங்க திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கலாம், ஆனா இப்ப நேரம் இதை இன்டர்னலைஸ் பண்ண ஜின்னில இருந்து எப்ப ஒரு அழகான பெண் கிட்ட பேசினாலும் நான் சொல்ற வார்த்தைகளை உங்களோட காதல எதிரொலிக்க வைக்க. அவளும் வெறும் ஒரு மனுஷன் தான், வேற ஒன்னும் பெருசா இல்ல. இப்போ ரெண்டாவது விதி, அப்ப உங்களை அதிக உயர லெவல்ல உணருங்க, அதுக்குன்னு அகங்காரமாக இல்ல எனர்ஜியாக. ஏன்னா பெண்கள் வார்த்தைகளால் இல்ல எனர்ஜினால அட்ராக்ட் ஆகுவாங்க. அண்ட் நீங்க பேசுறப்போ அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அந்த கண்ணுக்கு தெரியாத ரேடார் உங்களை ஸ்கேன் பண்ணும். அவங்க தீர்மானம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு சரியான ஆனா இல்ல இல்லையா. சோ உங்களுக்கு தெரியும் பெண்கள் எமோஷனலான உயிரினங்கள்னு. அவங்க லாஜிக்னால் இல்ல ஃபீலிங்ஸ்னால் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக போறோம். அட்ராக்ஷன்னா என்ன, இதை புரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியமானது. அப்படி நீங்க இது புரிஞ்சுக்கலனா அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யணும், அப்போ உங்களால பெண்ணை எப்பவுமே உண்மையாவே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அட்ராக்ஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷனோட ரிசல்ட் கிடையாது, இது ஒரு எமோஷனல் கரண்ட். அண்ட் அந்த கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் கூட ஃப்ளோ ஆகுது, எந்த லாஜிக்கும் இல்லாமல். பெண்கள் அதையே செய்வாங்க எதை அவங்க ஃபீல் பண்றாங்களோ, அவங்க பாப்பாங்க, உணர்வாங்க, and அதே எமோஷனால் driven ஆகி decisions எடுப்பாங்க. இதனாலேயே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது யார் மீது அட்ராக்ட் ஆகணும்னு and யார் மீது ஆகக்கூடாதுன்னு. அட்ராக்ஷன் ஒரு சப்கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ். இது சில விதமான பிஹேவியர் பேட்டர்ன்ஸ்னால் ஆக்டிவேட் ஆகுது. அப்படி நீங்க அந்த பிஹேவியரை உங்களுக்குள்ள கல்டிவேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா பிறகு அட்ராக்ஷன் அதுவாவே ட்ரிகர் ஆகும். நீங்க அதிக பேச வேண்டியது இருக்காது, புரிய வைக்க வேண்டியது இருக்காது. இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அவங்க மைண்டோடைய அந்த சப்கான்ஷியஸ் பகுதி லைக் ஒரு ரேடார் மாதிரி இருக்கு. நீங்க உங்க கூட பேச ஆரம்பிச்சதுமே அது லைட் அப் ஆகும், உங்களை ஸ்கேன் பண்ணும் இத முடிவெடுக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கான சரியான ஆனா இல்லையானு. அண்ட் இந்த ரேடார் அவங்களுடைய கான்ஷியஸ் மூளையை விட வித்தியாசமானது. அப்படி இந்த ரேடார் உங்களை விரும்புதுன்னா அப்ப அவங்களுடைய மூளை நோன்னு சொல்ல முடியாது. இதனாலேயே பல பெண்கள் அதே ஆணுக்கு பின்னாடி போகிறாங்க. யார் அவங்களை ஏமாத்துறாங்களோ அவங்கள உடைக்கிறாங்களோ ஆனாலும் அவங்க கிட்டே திரும்ப கொண்டு போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். அவங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் திரும்ப சொல்லும் நீ தப்பு செய்யற, திரும்ப ஏமாந்து போவ. ஆனா அவங்களுடைய ரேடார் த பிரைமல் இன்ஸ்டிங்க்ட் சொல்லும் அவர் தான் சரின்னு. ஏன்னா அவங்களோட லாஜிக் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, அவங்களுடைய மனசு எமோஷன்ஸுடன் கட்டப்பட்டிருக்கு. சோ அடுத்த வாட்டி ஒரு பெண் கிட்ட பேசுறப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க லாஜிக்னால இல்ல எனர்ஜியுடன் பேசுறீங்கன்னு. அவங்களோட வார்த்தைகளை கேட்காதீங்க, அவங்க ஃப்ரீக்வன்சியை உணருங்க. ஏன்னா அப்படி நீங்க அவங்களோட ஃபீலிங்ஸை டச் பண்ணிட்டீங்கன்னா பிறகு அவங்களால அதை மறக்கவே முடியாது, உங்களாலேயே முடியாது. நான் விருப்பப்படுறது நீங்க இந்த விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் அவங்க பிறந்ததுல இருந்து ஒரு அத்தியாவசிய பர்பஸுடன் வராங்க. அவங்களுடைய உண்மையான குறிக்கோள் வந்து அவங்களுக்கான ஒரு உண்மையான ஆண் தேடுறது. இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு சத்தியமான பயாலஜிக்கல் ட்ரூத். வெல் அவங்க வேணும்னா நாசாவோட சயின்டிஸ்ட் ஆகுறாங்களோ இல்ல ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓ, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயற்கையான ரேடார் எப்பவுமே ஒரே வேலையை தான் செய்யும், அவங்களுக்காக அந்த ஒரு சரியான ஆணை தேடுறது. அண்ட் இந்த ஆணை அவங்களே சூஸ் பண்றது கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கிற அதே ரேடார் தான் அதை தேடி கண்டுபிடிக்கும், அவங்கள உணர வைக்கும் அண்ட் பிறகு சூஸ் பண்ணும். அண்ட் இதனாலேயே இப்போதுல இருந்து நீங்க ஒரு பெண் கிட்ட பேசுறப்போ எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரேடார் உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு பார்வையும் ரீட் பண்ணுது. இதை முடிவு பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு சரியானவரா இல்லையானு. இப்ப கேள்வி வந்து அந்த ரேடார் அப்படி என்ன பாக்குது, அது இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது, நீங்க அவங்கள விட பெட்டரா இல்ல அவங்க உங்களை விடவா. அண்ட் இந்த முடிவு நீங்க சொல்ற வார்த்தைனால இல்ல, பதிலா உங்களுடைய நடத்தைனால எடுக்குது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ்னால, உங்களுடைய எனர்ஜி லெவல்னால. அப்படி உங்களோட நடத்தை அவங்களுக்கு இதை காமிக்குதுன்னா நீங்க உங்களை அவங்கள விட அதிகமா
கருதுறீங்கன்னு அப்ப அவங்களுடைய ரேடார் உடனே புரிஞ்சுக்கோ இவர் தான் அந்த ஆணு. அண்ட் அந்த நொடியே அவங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. எஸ், இதை கேட்க உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணலாம், கொஞ்சம் சிக்கலாவும் இருக்கலாம். ஆனா நான் சொல்றத நம்பலாம். இந்த வீடியோட எண்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. நீங்க தெரிஞ்சுப்பீங்க எப்படி எந்த ஒரு பொண்ணோட மூளைக்குள்ளவும் அவங்க தெரிஞ்சுக்காமலே உங்களுடைய எண்ணத்தை செலுத்துறதுன்னு. சோ இப்போ கேள்வி எழும்புது, என்ன செய்யணும், அதுக்கு என்ன சொல்லணும், சோ தட் அவங்க ரேடார் புரிஞ்சுக்கணும் உங்களோட லெவல் என்னன்னு. வாங்க ஆரம்பிக்கலாம். ரொம்பவே காமனான, ரொம்ப தவறாக புரியப்படுற விஷயத்துல இருந்து. பாடி லாங்குவேஜ். புக் சொல்லுது, தலைய மேல பாருங்க, கைகளை பாக்கெட்டுக்குள்ள வைக்காதீங்க, உங்க பேக்க ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. பட் நான் சொல்றேன், இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க. உண்மையில பாடி லாங்குவேஜுக்கு 3 விதிகள் தான் இருக்கு, 3 டார்க் சீக்ரெட்ஸ். இது உங்களை மற்றவங்களை விட வித்தியாசமாக்கிடும். முதல் விதி, பேசுறப்போ பெண்களை நோக்கி எதிர்க்க குனியாதீங்க. அதிகபட்ச ஆண்கள் இந்த தவறு தான் செய்யறாங்க. அவங்க எதிர்க்க லீன் பண்றாங்க அண்ட் தெரியாமலே இந்த சிக்னல் அனுப்பிடுறாங்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அண்ட் அந்த நொடியே அவங்களோட ரேடார் உங்களை அவங்கள விட கம்மியான மதிப்புன்னு ரெஜிஸ்டர் பண்ணிடும். அதுக்கு பதிலா கொஞ்சம் லீன் பேக்காக இருங்க, கம்ஃபர்டபுளா உட்காருங்க, லைக் அவங்க பேசுறாங்க நீங்க கேக்குறீங்க, லைக் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாத மாதிரி. இதுதான் உங்களுடைய உண்மையான சக்தியே. இரண்டாவது விதி, எப்பலாம் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி, லைக் நான் இன்ட்ரெஸ்டடா இல்ல, அப்போ ஸ்மைல் பண்ணுங்க அண்ட் அமைதியா சொல்லுங்க, எனக்கு தெரியும் வாய்ப்பு இருக்கு நான் உனக்கு சூட் ஆகாத ஆளா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப நைஸ் கேர்ள் அண்ட் அதை சொல்லிட்டு மெதுவா வாக் அவே பண்ணிடுங்க. அந்த நொடி நீங்க பாப்பீங்க, ஒண்ணு அவங்க உங்களை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க, இல்ல எதனா சொல்லுவாங்க சோ தட் நீங்க நிப்பீங்கன்னு. ஏன்னா அழகான பெண்களுடைய பழக்கமே பாதி பேர் அவங்கள சேஸ் பண்ண வைக்கிறது தான், மத்தவங்கள சேஸ் பண்றதுக்கு இல்ல. அண்ட் எப்ப நீங்க போயிடுறீங்களோ அப்ப முதல் வாட்டி அவங்க இந்த மாதிரி ஒரு ஆணை பார்த்திருப்பாங்க, யார் அவங்கள விடுறதுக்கான கட்ஸ் வச்சிருக்காரோ, அண்ட் இதுதான் அவங்கள உங்க மீது பைத்தியமாக்கும். மூணாவது அண்ட் ரொம்பவே முக்கியமான விதி, கம்ஃபர்ட். ஏன்னா எந்த ஒரு மனிதர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரோ அவர் எப்பவுமே ஹையர் வேல்யூ காமிப்பார். நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு ஹை ஸ்டேட்டஸ் நபர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, லைக் ஒரு மினிஸ்டர் இல்ல செலிபிரிட்டி. அப்ப உங்களுடைய உடல் எப்படி இருக்கும்? நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருவீங்க, கொஞ்சம் நர்வஸா இருப்பீங்க அண்ட் உங்களுடைய ஜெஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அதே நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க அண்ணன் தம்பி கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அப்போ உங்களுடைய உடல் எப்படி இருக்கும்? நீங்க கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, காலை விரிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு, லைக் எதையும் கவலைப்படாத மாதிரி. இதுதான் பவர் பாஸ்டர், இதுதான் டாமினன்ஸே. இப்ப நீங்க பெண்கள் எதிர்க்க இந்த மாதிரி உட்கார்றப்போ கம்ஃபர்டபுளா எதை பத்தி கவலைப்படாம, லைக் அவங்க என்ன யோசிப்பாங்கன்றது உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லாத மாதிரி, அப்ப உங்களுக்கு தோணும் இந்த நபர் வேற மாதிரின்னு. சோ இப்பத்துல இருந்து எப்போ ஒரு பெண் கிட்ட பேசும்போதும் முதல் விஷயம் அவங்கள நோக்கி எதிர்க்க குனியாதீங்க, ரெண்டாவது எப்பவுமே அவங்கள சேஸ் பண்ணாதீங்க அண்ட் மூணாவது எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருங்க. ஏன்னா எந்த ஒரு ஆண் அவனுக்குள்ள அமைதியை மெயின்டைன் பண்றானோ அவன் தான் அந்த ரூம்லயே ரொம்ப உயரமான மனிதரா இருப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல் உங்களோட கதையை சொல்லுது அண்ட் பெண்களோட ரேடார் அந்த கதையை எந்த ஒரு வார்த்தையும் பேசாமலே அதை படிச்சிருது. இப்ப கேளுங்க, நான் சொல்ல போற விஷயங்களை உங்களுடைய இதயத்துக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. நீங்க எப்படி உட்காரணும், எப்படி கைகளை வச்சுக்கணும், எப்படி தெரியணும், இந்த எல்லா விஷயங்களையும் உங்களோட மைண்ட்ல இருந்து வெளியே எடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கைகளை பாக்கெட்டுக்குள்ள வைக்கணும்னு, இல்ல தோணுச்சுன்னா வெளியே எடுக்கணும்னு, கால்களை பெண்ட் பண்ணுமா பெண்ட் பண்ணுங்க, லீன் பேக் பண்ணுமா லீன் பேக் பண்ணுங்க. ஏன்னா உண்மையான அட்ராக்ஷன் உங்களோட போஸ்டர்ல இல்ல, பதிலா உங்களோட கம்ஃபர்ட்ல தான் இருக்கு. ஏன்னா எப்ப நீங்க ஒரு பெண் கிட்ட பேசுறப்போ அவங்க உங்களுடைய கைகள் உங்களோட கால்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வெறும் இதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா இல்லையான்னு. அண்ட் நான் விரும்புறது இந்த மைண்ட் செட் வெறும் பெண்கள் கூட மட்டும் இல்ல, உங்க லைஃப் ஃபுல்லா அடாப்ட் பண்ணிக்கோங்க. பாடி லாங்குவேஜை விட ரொம்ப முக்கியம் வந்து பீஸ் வித் யோர் செல்ஃப். மக்கள் என்ன யோசிப்பாங்க, நீங்க எப்படி உட்காரணும், எப்படி ஸ்மைல் பண்ணணும், இந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்திடுங்க. ஏன்னா எப்ப நீங்க இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க தவறான வழியில போயிட்டு இருப்பீங்க. வெறும் ஒரு வேலையை செய்யுங்க, ரிலாக்ஸா இருங்க, உங்க கூட அமைதியை வச்சுக்கோங்க அண்ட் யாரோட பறவையிலையும் பர்ஃபெக்டாக தெரியணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எப்ப நீங்க இந்த மைண்ட் செட்ல வாடுறீங்களோ அப்போ உங்களோட ஜெஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா சொல்லும், பெண்கள் ஃபீல் பண்ணுவாங்க நீங்க உங்களை பத்தி கேர் பண்ணவே மாட்டீங்கன்னு. அண்ட் இந்த ஃபீலிங்னால அவங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான அட்ராக்ஷன் உருவாகும். ஏன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த ஆண் வந்து அவங்கள என்ன விட அவனை சுப்பீரியரா வச்சிருக்கானு. இப்போ பாடி லாங்குவேஜ் முடிஞ்சிருச்சு, வாங்க பார்க்கலாம் உண்மையான கான்வர்சேஷன் கேம். எப்படி பேசணும், எப்படி கம்யூனிகேஷனை ஒரு கலையாக மாத்துறது. நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஒரு டார்க் ஃபார்முலா. இது ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் உபயோகமா இருக்கும். எந்த ஒரு பெண் கூட பேசும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 50% பேச்சுவார்த்தை அவங்கள பத்தி இருக்கணும், அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய உலகம். 30% பேச்சுவார்த்தை அங்க இருக்கிற என்விரான்மெண்ட், அங்க இருக்கிற சூழ்நிலையை பத்தி. 20% பேச்சுவார்த்தை உங்களை பத்தி. இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்கள பத்தி 50%, ஆனா என்ன பத்தி இவர் 20%. ஏன்னா எந்த ஒரு கான்வர்சேஷன்லயும் எந்த ஒரு நபர் அவங்கள பத்தி அதிகமா சொல்றாங்களோ அவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்க அப்ரூவல் கேட்கறவங்களா இருப்பாங்க. லைக் உதாரணத்துக்கு ஜாப் இன்டர்வியூல உங்களுக்கு வேலை தேவைப்படும், இதனாலேயே நீங்க உங்களை பத்தி சொல்றீங்க. ஏன்னா பவர் இன்டர்வியூ
வியூவர் கிட்ட இருக்குது. வெல் இதே மாதிரி அப்படி நீங்க பெண்கள் எதிர்க்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க தெரியாமலே இதை காமிக்கிறீங்க உங்களுக்கு அவங்களுடைய ஒப்புதல் தேவைன்னு. அண்ட் அந்த நொடியே உங்களோட வேல்யூ குறைஞ்சு கீழே போயிடுது. இதனாலே ரூல் சிம்பிள் தான். அவங்கள பத்தி அதிகமா பேசுங்க, உங்களை பத்தி கம்மியா. இப்ப வருது முதல் பகுதி, அவங்கள பத்தி பேசுறது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கனவுகள் என்ன, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கணும்னு விரும்புறாங்க, அவங்க அவங்களையே எந்த விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக கருதுறாங்க அண்ட் எதுலலாம் வீக்கா. எப்பெல்லாம் நீங்க அவங்கள பத்தி ஓபன் அப் ஆக இடம் விடுறீங்களோ அப்ப அவங்க சப்கான்ஷியஸ்லி உங்க மீது ட்ரஸ்ட் உருவாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தோணும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறீங்கன்னு. அண்ட் இதுதான் உண்மையான ஹிப்னாட்டிக் புல்லே. இப்ப வருது அந்த 30%. இங்க பேச்சுவார்த்தை, அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் இல்ல ஒரு ரேண்டமான விஷயத்தை பத்தி. இங்க எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க உங்களுடைய ஒரு பழைய ஃப்ரெண்ட் கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எந்த பயமும் இல்லாம எந்த ஃபில்டரா இல்லாம எதுனா பேசுங்க. சில்லியான விஷயம் எதுனா ஒரு ஜோக் எல்லாமே ஓகே தான். முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எஃபர்ட்லெஸ்ஸாக தெரியணும். இதை யோசிக்காதீங்க நீங்க என்ன சொல்லணும்னு. இதை யோசிக்காதீங்க நீங்க பார்க்க கம்பீரமா தெரிவிங்களா இல்லையான்னு. வெறும் என்னன்னா கான்வர்சேஷனை ஃப்ளோ ஆக விடுங்க. இங்க லாஜிக் அவசியம் கிடையாது. அப்படி நீங்க குடிச்சிட்டு பேசுறீங்கன்னா அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஈர்ப்புன்றது அங்க உருவாகாது எங்க கண்ட்ரோல் இருக்குதோ, பதிலா எங்க ஆகுனா எங்க ஃப்ரீடம் இருக்குதோ. அப்படி எப்பனா பேச்சுவார்த்தையில டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஆர்கியூ பண்ணாதீங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்களுடைய கன்சர்ன் தேவையில்லை, உங்களுக்கு அவங்கள விட உயரமா தெரியணும். அப்படி நீங்க ஒவ்வொரு நேரமும் அவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அவங்க சப்கான்ஷியஸ்லி புரிஞ்சுப்பாங்க நீங்க அப்ரூவல் மீது டிபெண்ட் ஆகுறீங்கன்னு. அண்ட் அந்த நொடியே உங்களோட மாயாஜாலம் உடைஞ்சிரும். இப்ப கடைசி 20%. இப்ப நீங்க உங்களை பத்தி பேசுறப்போ அப்ப எப்பவுமே இதை காமிக்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க எக்ஸ்ட்ராடனரின்னு. நீங்க சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களோட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா யாரு உண்மையிலேயே சக்திசாலியோ அவங்க உங்களுடைய சக்தியை பத்தி பேச மாட்டாங்க, வெறும் அவங்கள உணர வைப்பாங்க. எந்த ஒரு ஆண் சைலண்டா இருக்காரோ ஆனா அவரோட சைலன்ஸ்னால ரூமோட வெப்பநிலையை மாத்திடுவார், அவர் தான் உண்மையான மேக்னெட்டே. சோ இப்பத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, அதிகமா பேசாதீங்க. அண்ட் எல்லாத்தை விட முக்கியம் யாருடைய ஒப்புதலையும் தேடாதீங்க. ஏன்னா எந்த நாள் நீங்க உங்க கூடவே அமைதியா வாழ கத்துக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்தே பெண்கள் உங்க கூட வாழ விரும்புவாங்க. நான் உங்களுக்கு ஒரு தங்கத்துக்கு மதிப்புள்ள விஷயம் சொல்ல போறேன். எப்பெல்லாம் நீங்க உங்களை பத்தி பேசுறீங்களோ உங்களை பத்தியே வேடிக்கையா சிரிப்பு வர விதமா பேசுங்க. அண்ட் எஸ், உங்களை பத்தியே கொஞ்சம் பைத்தியக்காரன், கொஞ்சம் ஸ்டூபிட், கொஞ்சம் விசித்திரமான மாதிரி காமிக்கிறத பத்தி பயப்படாதீங்க. ஏன்னா எப்ப நீங்க உங்களை பத்தி சிரிக்க கத்துக்கிறீங்களோ அப்ப இந்த உலகம் உங்களை கீழே காமிக்க முடியாது. பெண்களும் அப்பதான் உணர ஆரம்பிப்பாங்க இந்த ஆண் என்ன இம்ப்ரெஸ் பண்ண வரலன்னு. அண்ட் இப்ப வருது ஒரு பயங்கரமான ஆயுதம், ரகசியம், மிஸ்ட்ரி. ரகசியமாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இது கிடையாது நீங்க பொய்யா இருக்கணும்னு, இல்ல உங்களை பத்தி எல்லாமே மறைச்சு வச்சுக்கோங்கன்னு. ரகசியத்துக்கு அர்த்தம் வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா தெரியணும், சோ தட் எதிர்க்க இருக்கிறவர் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க பைத்தியமாகணும். இங்க பாருங்க, அதிகபட்ச ஆண்கள் பெண்கள் அவங்க கிட்ட எதனா கேட்கிறப்போ, உதாரணத்துக்கு நீ எங்க வேலை செய்யற, அப்ப அவங்க முழு ஜோஷ்ல சொல்லிடுவாங்க, நான் ஏபிசி கம்பெனில வேலை செய்யறேன், காலையில 9 இருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் வேலை. அண்ட் இங்க தான் அவங்க தவறு செஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட கதையை எந்த ஒரு சஸ்பென்ஸும் இல்லாம சொல்லிட்டாங்க. நோ மிஸ்ட்ரி, நோ டென்ஷன், நோ பவர். இப்ப இத சிறன வழியில செய்யுங்க. இப்ப பெண்கள் கேட்டாங்கன்னா where do you work, வெறும் சின்ன ஸ்மைலோட சொல்லுங்க. ஹோல்ட் ஆன் தட் ஸ்வீட்டி கிட்டன், நம்ம இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் நீ ஆல்ரெடி இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்ட. அவங்க சிரிப்பாங்க, ஆனா அவங்க மூளைக்குள்ள ஒரு கேள்வி இருந்துரும், இந்த ஆண் ஏன் இப்படி இருக்கான், இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு. பெண்கள் கேட்பாங்க, சாட்டர்டே நைட் என்ன பண்ற, அப்ப சொல்லுங்க எதனா எக்ஸைட்டிங் பண்ண போறேன்னு. ஆனா அது சீக்ரெட், இப்ப என்னால சொல்ல முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா எப்பனா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியா, அப்ப ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிடுங்க, இன்னும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பிரைவேட்டான விஷயங்கள் பேசுறது இல்ல. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா பேர் என்ன உன்னோடதுன்னு, அப்ப சொல்லுங்க முதல்ல கெஸ் பண்ணு, அப்படி சரியா சொல்லிட்டேனா உனக்கு ஒரு கேண்டி கொடுக்குறேன். இது பிளேஃபுல்லான மிஸ்ட்ரி, இது ஒரு சாம். அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் இது கண்ட்ரோல். நீங்க உங்களுடைய கான்வர்சேஷனை ஒரு கியூரியாசிட்டியுடன் வச்சுக்கிறீங்க. அவங்க உங்களை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, ஆனா நீங்க அவங்கள தெரிஞ்சுக்க விட மாட்டீங்க. இதுதான் சைக்காலஜி அட்ராக்ஷனோட. ஆனா இப்பவும் ஒரு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒவ்வொரு பெண்ணும் சப்கான்ஷியஸ்லி பண்ணுவாங்க. அவங்க உங்களை சோதிப்பாங்க. எப்பனா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகிறதுக்கு. எப்பனா உங்களை டீஸ் பண்ணுவாங்க, எப்பனா உங்களை பத்தி கிண்டல் பண்ணுவாங்க, சோ தட் அவங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க உண்மையா இல்ல ஃபேக்கானு. நீங்க உண்மையாவே கான்ஃபிடென்ட்டா இல்ல வெறும் ஆக்ட் பண்றீங்களா, சும்மா கான்ஃபிடென்ட்டா தெரியறதுக்குன்னு. பொதுவா ஆண்கள் இங்க தான் தோத்து போயிடுவாங்க. ஒரு டெஸ்ட், ஒரு சின்ன குத்து அண்ட் அவங்களுடைய முழு கண்ட்ரோல் உடைஞ்சிடும். அவங்க கோவமாக ஆயிடுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லனா பயந்துகிட்டு சைலன்ஸாக போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, the real power is not in reacting. அவங்க உங்களை அசைக்கணும்னு வருவாங்க, நீங்க ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க, லைக் அவங்க சொல்ற வார்த்தை உங்களோட மைண்டுக்குள்ள இல்ல ஜஸ்ட் ஏர்ல போயிருதுன்னு. அடுத்த எபிசோட்ல நம்ம இத பத்தியே பேசலாம், the art of passing her test. எப்படி நீங்க எந்த ஒரு வார்த்தையை பேசாம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணாம அவங்களுடைய டெஸ்ட்டை பவராக மாத்துறதுன்னு. ஒரு சின்னதா சிரியுங்க, ஏன்னா ஒவ்வொரு கேம்லயும் விளையாட்டு இவர்தான் தான் இருக்கும். யாரு அவரோட ரூல்ஸ் அவரே எழுதுறாரோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அப்ப லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, I am the player not the play. எஸ், அடுத்த வீடியோல நம்ம இந்த கேமோடைய அடுத்த லெவலை ஓபன் பண்ணலாம்.